அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும். குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000 வழங்கப்படும். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். பெண் ஆண்கள் இலவசமாக பேருந்து பயணம் திட்டம் வழங்கப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா வீடு திட்டம் வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும். மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500 உயர்த்தி தரப்படும். நெல் கொள்முதல் விலையாக 3,500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்படும். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்ட வைப்பு நிதி ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். மீன்பிடி தடை காலங்கள் நிவாரணமாக ரூபாய் 12,000 வழங்கப்படும். பட்டதாரி இளைஞருக்கு மாத உதவித்தொகை ரூபாய் 2,000 வழங்கப்படும். புதிய ஆட்டோ வாங்க மானியத்துடன் ரூபாய் 75,000 தரப்படும். நெசவாளர்கள் ஓய்வூதியமாக ரூபாய் 2,500 தரப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் 15,000 தரப்படும். இது போன்ற பல திட்டங்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி வெற்றி வேட்பாளர் எங்கள் அன்பு அண்ணன் சித்தமல்லி பழனிசாமி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டை இலை ஆளணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் தான் ஆளணும். நல்லாச்சுன்னா அது நம்ம எடப்பாடியார் ஆட்சி தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இது போன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.